லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் ப்ரௌனி கேக் செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஹோம்மேட் ப்ரௌனி கேக் தான் செய்ய போறோம். 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்துல தண்ணி காய வச்சு அதுக்கு மேல கண்ணாடி பவுல் வச்சு சாக்லேட் வந்து அதுல எல்லாத்தையும் புட்டு போட்டுக்கிறேன். அதோட 100 கிராம் பட்டர் ஆட் பண்ணி ரெண்டும் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல 100 கிராம் ஒயிட் சுகரும் 100 கிராம் ப்ரௌன் சுகரும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் அந்த சாக்லேட்டோட சேர்த்துட்டு இன்னொரு மிக்ஸி ஜார்ல 3 முட்டையை உடச்சு ஊத்தி நல்லா பிளெண்ட் பண்ணி அதையும் அந்த பவுல்ல ஊத்திக்கிறேன். அதோட மைதா அரை கப்பு, கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஒரு கேக் மோல்ல சுத்திலும் பட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச மிக்ஸை வந்து அதுல ஊத்திக்கலாம். அடுப்புல ஒரு வானலை வச்சு நடுவுல ஒரு ஸ்டாண்டை வச்சு செஞ்ச கேக் மிக்ஸை அதுக்குள்ள வச்சு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேல வெயிட்காக தண்ணி ஊத்தி வச்சுக்கிறேன். ஒரு 40 நிமிஷம் அடுப்பு சிம்ல வச்சு அப்படியே வேக வச்சுக்கணும். ஒரு டூத் பிக் எடுத்து சொருவி பார்த்தா அந்த மாதிரி ஒட்டாம வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து தட்டி வச்சு சுத்தில எடுத்து விட்டு ஒரு தட்டுல கமுத்தி எடுத்து கட் பண்ணா நமக்கு சூப்பரான ப்ரௌனி கேக் ரெடி. எவ்வளவு ஃப்ளஃபியா இருக்குன்னு பாருங்க. இது ஒரு பிளேட்ல வச்சு மேல சாக்கோ சிரப் ஊத்தி சாக்கோ சிப்ஸ் தூவி இது என் பையன்கிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன். சூப்பரா இருக்கு.